ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலிகாடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழா டே 4 விலாகை தான் பார்க்க போகிறோம். 4ஆம் நாள் திருவிழாவுக்கு நாங்கள் நைட்டு போயிருந்தோம். ஸோ நைட் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் இப்போ விலாகாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி விலாக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டே 4 விலாகில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத உங்கள் கூடயே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாங்க மண்டைக்காட்டு கோவில் திருவிழாவுக்கு போகலாம். நாங்கள் வந்ததையுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கோயிலுக்கு ஃப்ரெண்டில் சாமி கும்பிட்டோம். நான் நடையெல்லாம் சாத்தியிருக்கோம் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் பட் நடை சாத்தலை. நடைனா முழு நடை சாத்த மாட்டாங்க, அரை நடை தான் சாத்துவாங்க. அரை நடை திறந்து தான் இருக்கும். எப்போ வந்தாலுமே நம்ம சாமி கும்பலாம். திருவிழா நேரம் முழு நடை சாத்தவே மாட்டாங்க. ஸோ அப்படியே பார்த்து நின்றுட்டு இருந்தோம். ஃப்ரெண்டில் எல்லாம் இது சீரியல் லைட்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா இங்கே செடி தொட்டி இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சின்ன மீடியம் சைஸ் பாட்டு 5 தொட்டி 100 ரூபா, அப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ் 3 100 ரூபா, அப்புறம் 5 150 ரூபா, அப்படி ஒவ்வொரு ரேட்டை ஒரு தரத்தை பொறுத்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது இங்கே எது எடுத்தாலும் 20 30 ஷாப்புக்கு தான் போயிருக்கோம். நம்ம இப்போது 20 30னா இன்னும் ஒரு பக்கம் அப்படி ரேட் போட்டிருந்தாங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு ரேட்டாக அப்படி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சில பொருட்களெல்லாம் நான் நிறைய விலை கேட்டதெல்லாம் 20 30 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் காஸ்ட்லியான பொருட்களும் இருக்குது. இதெல்லாம் இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் 20 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த குட்டியாக இருக்கிற இலை மாதிரி பிளேட்டு, ரவுண்ட் பிளேட் இதெல்லாம். அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் 30 ருபீஸ். அதுக்கடுத்து பெருசாக வேறு ரேட்டில் இருந்துச்சு. அப்புறம் பீங்கான் கப்பு, கிளாஸ் கப்பு, ஸ்பூன் கலெக்ஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்ஸ் இருந்துச்சு. அப்புறமா மரத்தில் உள்ள திங்ஸும் இருந்துச்சு. 30 ரூபாய்க்கு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மரத்தில் உள்ள ஆப்பை, கரண்டி இந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறமா இது நம்ம ஃபேன்சி செக்ஷன். குட்டீஸ் முதல் பெரியவங்களுக்குள்ள கிளிப்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்லைடு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வரிசையாக தொங்க போட்டிருக்காங்க. எல்லாம் இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே 20 30 அந்த மாதிரி செக்ஷன் தான். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஏகப்பட்ட திங்ஸ் இருந்துச்சு. நீங்கள் உடனே கேட்பீங்க, நீங்கள் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லா கடையும் அப்படி சுற்றி பார்ப்போம். ஃபைனலாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ ஏதாச்சும் ஒரு திங்ஸ் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம். இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணலை இந்த ஷாப்பில் எதுவுமே. திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக இங்கே பாருங்கள், நம்ம பெப்பர்லாம் தூத்துவோம்ல அந்த டப்பா தான். இதை நான் என்னென்னா இதை எடுத்து கலர் பொடி போட்டு கலர் பொடி போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், அப்பையெல்லாம் 30 ரூபாக்குள்ளதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கோயிலேருந்து கிழக்கு பக்கம் உள்ள ஷாப்பு தான் இது, பெரிய கடை. அப்புறம் சீப்பு, பொட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு கடையாக போய் பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. நான் இதை ஒன்றொன்னே எடுத்து பார்த்துட்டு ஒன்றொன்னையாக இது எத்தனை ரூபான்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுகிட்டே நடந்தேன். கடைசி வரைக்கும் எதையுமே வாங்கலை, வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். ஆனால் ஒரு சில பொருட்கள் எல்லாம் நம்ம 30 ருபீஸுங்கிறது ஒர்த்தான அந்த பாக்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதான் நார்மலாக நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இதுவும் நிறைய ஒர்த்தாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் இங்கே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே அம்மன் டெய்லி வெள்ளி பல்லாக்கில் வீதி உலா வருவாங்க ஈவினிங் நைட் டைமு. ஸோ அதுக்கு வெள்ளி பல்லாக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 டேஸாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், பட் பார்க்க முடியலை.
ஆனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணுன்னா செம ஹாப்பி. அப்போ நம்ம இன்றைக்கி அம்மன் வந்து வெள்ளி பல்லாக்கில் வீதி உள்ள வரதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஜாலியாக நின்றுட்டு இருந்தோம். ஸோ வந்து அம்மனை எடுத்து அலங்காரம் பண்ணி வெள்ளி பல்லாக்கில் வச்சு அப்படியே வீதி விழா கொண்டு வருவாங்க. அதை நீங்கள் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி சவுண்டோட பாருங்கள். அங்கே மாநாடு நடந்துட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த மேளதாளத்தோட அம்மன் வந்து வெளியே எடுத்துட்டு வராங்க. 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் மற்ற கடைகள் உடனே அப்புறப்படுத்தும்படி மிகவும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்வோம். காவல்துறையின் அன்பான வேண்டுகோள், அம்மன் வெள்ளிப்பல்லக்கில் பவனி வந்து கொண்டிருப்பதால் கோவிலை சுற்றி ரோட்டோரத்தில் இருக்கும் கடைகள் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் உடனே அப்புறப்படுத்தும்படி மிகவும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்வோம்.
பழைய காலத்து உண்டியல். அப்போஸ் கல்யாணம் அப்போஸ். வச்சிருக்கேன் அதான் கேட்குறேன். அப்படியா செட் ஆகும். ஆமாம். அது என்ன ரேட் வரும்? 2500. 2500. 10 பீஸ் தசாவுக்கு வரும். இந்த 8 லட்சம் நஷ்டம் இருக்குது. வேணா வாங்கிட்டு போங்க. விலை குறைச்சி கொடுத்தாங்க. இந்த கண்ணன் எவ்வளவு? சின்ன ஒரு 100 ரூபாய். ரிமோட்டுக்கு ஹெலிகாப்டர் பக்கத்தில் தான் இன்னும் டெய்லி வர கீழே சார்ஜ் கார் இருக்கு பாருங்க. கீழே சார்ஜ் கார் ரிமோட் கார் ஹெலிகாப்டர் சார்ஜ் கார் எல்லாமே அப்புறமா நாங்கள் வந்து அப்படியே வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கிட்ட வர வழியில் வந்து இந்த குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த ராட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க்கிங்கில் இல்லை, இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வரும்போது இங்கே யாரும் ப்ளே பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வீடியோவில் கவர் பண்ணலை. இன்றைக்கி வந்து இந்த ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருந்துச்சு, ராட்டெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதையும் போய் வீடியோ கவர் பண்ணியாச்சு. இன்னும் அந்த பக்கம் இன்னொரு சைடு இருக்குது, அந்த பக்கமும் இன்னும் வந்து எல்லாம் வந்து ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதையுமே நான் வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன். டே 1, டே 2, டே 3 விலாக் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இனி இன்னும் கண்டினியூஸாக விலாக் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம வந்து கோயில் திருவிழாக்கு வர்றவங்க வர முடியாமல் வெளியூர்களெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு நாள் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து வெளியூர்லேருந்து அப்படி பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆனவங்க மாதிரி யாருமே கமெண்ட் பண்ணலை. அப்படி யாராவது இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. குட்டீஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த ஏரில் உள்ள பலூன் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இந்த குல்கி சர்பத்து வந்து இது பண்ணிகிட்டு இருக்க வந்து ஃபுல்லாக வந்து பாட்டு போட்டிருந்தாங்க. அப்போ ஸோ வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் வரும்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து நான் எடுத்துட்டேன். பட் வந்து
ஆனாலுமே நம்ம இப்போ வந்து பீச்சில் தான் இருந்துகிட்ருக்கோம், இருந்து தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கேயே கடல் சத்தம் உங்களுக்கு கேட்கும், இந்த போலீஸ் அலௌன்ஸ் பண்ணுறது பாட்டு சத்தம் எல்லாம் சைடாக கேட்கும். மைனூட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா வந்து இது இன்னொரு பக்கம் நான் சொன்னேன்ல அந்த ராட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுவுமே இந்த இன்னும் வந்து நல்லா பிளேயில் இது வரல இன்னும். ஸோ அந்த பக்கம் வந்து இந்த காடை முட்டை வந்து குல்ஃபி மாதிரி வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பட் வந்து டேஸ்ட் பண்ணது இல்லை. ஸோ அப்போ வந்து காடை முட்டை நல்லது தானே சரின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது வந்து கட் பண்ணி அதை ஒரு குச்சியில் வந்து நிற்கிற மாதிரி நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி குழிப்பணியார சட்டி அந்த மாதிரி இதில் இதே மாதிரி இருந்தால் இதே மாதிரி நம்மளும் ரெடி பண்ணலாம். ஸோ இருந்தாலும் ஒரு ஆசை தான், ரொம்ப நாள் ஆசை. சரி ஒரு நாள் இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிறதுக்கு போய் நின்னோம். அவங்களும் நம்ம வந்து கேட்டதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியெல்லாம் வைக்கல. அப்புறமா அதில் வந்து பெப்பர் லைட்டாக உப்பு அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அது அந்த கரெக்டாக அது ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு ஒரு குச்சி வந்து அதில் வந்து குத்தி குத்தி வச்சு விட்டுட்டாங்க. நான் அடுத்தது பார்த்துட்டே இருந்தேன், இது எப்படி அடுத்தது மாதிரி போவேன்னு. இங்கே ஒரு குட்டி பையன் இங்கே வந்து நிறைய அந்த பேட்ரி பைக்கெல்லாம் இருந்துச்சா, அவன் எடுத்துகிட்டு பைக்கில் பேட்ரியே இல்லைன்ட்டு கத்திட்டு போயிட்டு இருந்தான். நான் இது எப்படி மறிப்போன்னு பார்த்தேன், ஆனால் அழகாக சூப்பராக தூக்கி மறிச்சிட்டாங்க. அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு இதை வந்து எடுத்து கொடுத்தாங்க. சாதா நம்ம நார்மல் எக்கு மாதிரி தான் டேஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் அந்த ஷேப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக க்யூட்டாக எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளோதான், வாங்கியாச்சு. வாங்கி நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சரி, அவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுமே சரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 5th டே vlogல வந்து மீட் பண்ணலாம். 5th டேயில் என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத கண்டினியூஷனாக வீடியோ வந்துகிட்டே இருக்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.